ஓம் ஸ்ரீ வஜ்ரகோசம் வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, உனக்கு இப்போ பணம் தேவைப்படுறதால தான் நீ எதிர்பார்க்குற பணத்தை உன் கைகளில் கொடுக்கலான்ற எண்ணத்தோட இந்த வராகி அம்மா உனக்காக பணத்தை கொண்டு வந்திருக்கேன். நீ நினச்சது எல்லாமே கூடிய சீக்கிரம் நல்லபடியாக நடப்பதற்கு உனக்கு தேவையான பணத்தை இப்போதே உன் கைகளில் கொடுத்துட்றேன் சொல்லவே. எப்போதுமே உன்னுடைய பலமும் அன்புதான், உன்னுடைய பலவீனமும் அன்பாகத்தான் இருக்கு. நீ எல்லாரிடமும் ரொம்ப அன்பா பாசமா இருக்கிறதால தானே எல்லாரும் உன்னை சுலபமா தூக்கி எறிஞ்சிட்டு உன் மனசை உடைச்சிட்டு போயிடுறாங்க. இனிமேலாவது யார்கிட்ட எந்த அளவுக்கு அன்பு செலுத்தணும், யார் உன்னுடைய உண்மையான அன்பை புரிஞ்சு நடந்துக்குவாங்கன்றத நீ புரிஞ்சுக்கிட்டு செயல்பட தயாராகு. எப்போதுமே உன்னை நியாயப்படுத்திக்கிறதுக்காக நீ மற்றவங்களை காயப்படுத்திட வேண்டாம். நீ செய்கிறது சரியாக இருக்கலாம், நீ செய்கிறது நியாயமாக இருக்கலாம். இருந்தாலுமே கூட அடுத்தவங்க அதை எப்படி நினைப்பாங்க, எப்படி பார்ப்பாங்கன்னு சொல்ல முடியாதல்லவா. உன் பக்கம் நியாயம் இருக்குது, நீ செய்கிறது சரியாகவே இருக்கும் பட்சத்திலும் அது எந்த விதத்திலும் யார் மனசையும் காயப்படுத்தினாத அளவுக்கு பார்த்து பேசணும், பார்த்து நடந்துக்கணும். உன்கிட்ட யாராவது போட்டி போட்டு அவங்க உன்னை விட தாழ்வாக இருந்தாங்கன்னா, உன்னை விட தோற்று போயிட்டாங்கன்னா அவங்கள அவ்வளோ அசிங்கப்படுத்தவோ கேவலப்படுத்தவோ கூடாது. ஏன்னா அவங்க இல்லாட்டி நீ வெற்றி பெற்றிருக்கவே முடியாது தானே. உன்னை விட கீழாக ஒருத்தர் இருக்க போய் தானே உன்னால் ஜெயிக்க முடிஞ்சது. ஏதோ ஒரு விதத்தில் உன் வெற்றிக்கு அவங்க காரணமாக இருந்திருக்காங்கன்றதை புரிஞ்சுக்கோ. இந்த உலகத்தில் அழகாக ஆரம்பிக்கும் அத்தனை உறவுகளும், நெருக்கமாக பழகி கொஞ்சி பேசுகிற அத்தனை உறவுகளும் ஒரு கட்டத்தில் உன்னை நிச்சயமாக அழுக வைப்பாங்க. ஏதோ ஒரு இடத்தில் தொடங்கி எதிர்பார்க்காத இடத்தில் முடிஞ்சு போகிறது தானே மனித வாழ்க்கை. நீ நினைக்கிறது போல எல்லாருமே எப்போதுமே உனக்கு உறவுகளா நெருங்கிய வட்டாரத்துக்குள்ள நட்பாக இருந்துட மாட்டாங்க. நீ நினைச்சது அத்தனையுமே உனக்கு கிடைச்சிடாது என் செல்லமே. கிடைச்சாலும் அது நிலையாக நிரந்தரமாக இருக்கவும் செய்யாது. இந்த வாழ்க்கை பயணத்தில் எல்லார் மனசுக்குள்ளேயும் நிரந்தரமாக இருக்கக்கூடியது, வாழ்நாள் முழுவதும் இருக்கக்கூடியதுன்னா அது நினைவுகள் மட்டும்தான். யாரிடம் பேசினாலும் யார்கிட்ட பழகினாலும் நல்ல நினைவுகளை உருவாக்கிட்டு போ. யார் மனசிலும் கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய கெட்ட நினைவுகளை உண்டாக்கிடாதே. அடுத்தவங்க என்ன பேசினாலும் பேசட்டும்னு காது கேளாதவன் போல கடந்து போக தயாராகு. ஏன்னா நீ கொஞ்சம் கீழே இருக்கிற வரைக்கும் தான் உன்னை பற்றி பேசுவாங்க, குறை சொல்லுவாங்க. நீ நல்லா சாதிச்சு வாழ்க்கையில் ஜெயிச்சிட்டினா அவங்களுக்கு வாய் பேச தெரியாதவர்கள் போல உன்னை பற்றி எதுவும் பேச முடியாமல் தானாகவே ஒதுங்கி போயிடுவாங்க என் செல்லமே. மன்னிப்புங்கிறது நீ மற்றவங்களுக்கு கொடுக்கக்கூடிய பரிசுங்கிறத புரிஞ்சுக்கோ. யார் உன்கிட்ட எக்கு தப்பாக நடந்துக்கிட்டாலும், யார் உன்னை ஏளனமாக பேசினாலும், எகத்தாளமாக இழிவாக நடத்தினாலும் கூட அவர்களை மன்னிக்கிறது தான் நல்லது. ஏன்னா அதை பற்றி யோசிச்சு நீ ஏன் கவலைப்பட்டு உடம்ப கெடுத்துக்கணும். அதை மறந்து விடுவது உனக்கு நீயே கொடுக்கும் பரிசு. அடுத்தவங்களை மன்னிக்கிறது நீ மற்றவங்களுக்கு கொடுக்குற பரிசு. மொத்தத்தில் மனித வாழ்க்கையினாலே மறதியும் மன்னிப்பும் இருப்பது தான் சிறந்தது. நல்ல விஷயங்களை ஞாபகம் வச்சுக்கலாம், கெட்ட விஷயங்களை மறந்து மன்னிச்சு கடந்து போய்கிட்டே இரு. வாழ்க்கையில் வீணாகவே நடந்ததையும் கடந்ததையும் நீ யோசிக்க வேண்டாம் என் செல்லமே. நல்ல விஷயங்களை யோசி, நல்லதை பற்றி சிந்தனை செய். தேவையற்ற விஷயங்கள் ஏதாவது உனக்கு தோணினாலும், ஞாபகம் வந்தாலும், உன் கண்ணு முன்னாலேயே நடந்தாலும் கூட அதை கவனமாக நீ கடந்து போக கற்றுக்கோ என் செல்லமே. உன்கிட்ட யார் உண்மையாக இருந்தாலும், உன்கிட்ட யார் அன்பா நம்பிக்கைக்கு உரியவர்களா நல்லவர்களாக இருந்தாலும் நீயும் அவர்களுக்கு உண்மையாக இருக்க கற்றுக்கோ. அதை விட்டுட்டு நல்லவங்க கெட்டவங்க நீ எல்லாரிடமும் நீ உண்மையாக இருந்தீனா உன்னை ஏமாளியாக்கி கோமாளியாகவும் ஆக்கிடுவாங்க. அப்புறம் உன் முதுகுக்கு பின்னால் உன்னை பற்றி முட்டாள்னும் பேசுவாங்க. அதனால் நல்லவங்களுக்கு நல்ல பிள்ளையாரு, கெட்டவர்களுக்கும் தீயவர்களுக்கும் கடந்து செல்லக்கூடிய விலகி நிற்கக்கூடிய பிள்ளையாக இருந்துடு என் செல்லமே. உன்னை யாராவது வேணான்னு ஒதுக்கி வைக்கும் இடத்துல, உன்னை நிராகரிக்கும் இடத்துல, உன் மேலே நம்பிக்கை இல்லாமல் நீ எல்லாம் எதுக்குள் லாயக்காக மாட்டான்னு உன் மேலே நம்பிக்கையின்றி பழகும் மனிதர்களிடம்
நீ கொஞ்சம் விலகி இருப்பது தான் உனக்கு நல்லது. உன்னை ஒதுக்கி வச்சாங்களோ, யார் உன்னை நிராகரித்தாங்களோ அவங்களும் நீ அழகா முன்னேறுவதை வாழ்க்கையில் பார்க்கும்படி நான் செய்கிறேன். கூடிய சீக்கிரம் உன் அருமையையும் பெருமையையும் திறமையையும் அவர்களுக்கு நான் உணர்த்துறேன். யாரோ ஒரு மனிதர் வேணான்னு சொல்ல ஒரு உடையோ ஒரு பொருளோ இன்னொருவருக்கு மிகவும் பிடிச்ச பொருளாக உடையாக இருக்கிறது தானே? அதே போல தான் உன்னை ஒருத்தர் வேணாம்னு சொன்னாங்க, ஒருத்தருக்கு உன் குணம் பிடிக்கலைனாலும் உன்னை பிடிக்கக்கூடிய, உன்னை விரும்பக்கூடிய, உன் மனசை விரும்பக்கூடிய இன்னொரு நபர் கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் அமைவாங்க. நட்புகளும் உறவுகளும் எதுவுமே இங்கே நிரந்தரம் கிடையாது. யாருக்கு உன்னை பிடிச்சாலும் பிடிக்காட்டியும், உனக்கு யாரை பிடிச்சாலும் பிடிக்காட்டியும் வாழ்க்கையை வாழ்ந்துதானே ஆகணும். பெருசாக மழை பெய்யும் போது ஒரு மரம் ரொம்ப தைரியமாக தலை நிமிர்ந்து பேசாமல் நிற்கிதுன்னா கொஞ்ச நேரம் கழித்து அந்த மரத்தை அசைச்சு பார்த்தினாதான் தெரியும் அந்த மரத்திலிருந்து விழக்கூடிய பனித்துளிகள் அனைத்தும், தண்ணீர் துளிகள் அனைத்தும் அந்த மரத்துடைய கண்ணீர் துளிகள்னு. அதாவது மழை பெய்யும் போது என்னவோ மரம் நல்லா தைரியமாக தாங்கிக்கிட்டு நிற்கிறது போல தான் தெரியும். மரம் நின்னதுக்கு பிறகுதானே அதுலேருந்து விழுகிறது அத்தனையும் கண்ணீர் துளிகளாக இருக்குது. அதே போல தான் வெளியிலேருந்து பார்க்குறதுக்கு பல மனிதர்கள் ரொம்ப தைரியமானவங்களா, ரொம்ப திமிரா, ரொம்ப இதாக நிற்கிற மாதிரி தெரியும். ஆனால் ஒவ்வொரு கஷ்டத்தையும் அவங்க தாங்கிக்கிட்டு சமாளிச்சுக்கிட்டு மனசுக்குள்ளே அத்தனை கண்ணீரையும் மறைச்சி வச்சுக்கிட்டு வாழ்கிறாங்கன்றது அவங்களுக்கு மட்டுமே தெரிஞ்ச விஷயமே செல்லமே. யாரையும் வெளியே இருந்து பார்த்து அவங்க ரொம்ப திமிரா இருக்காங்க, அப்படி இருக்காங்க, இப்படி இருக்காங்கன்னு சுலபமாக குறை சொல்லிடாதே. சில மனிதர்கள் அப்படிதான் கவலையை மறைச்சிக்கிட்டு வெளியே பார்க்குறதுக்கு சந்தோஷமாக இருப்பாங்க. எல்லாரையும் எப்போதும் ஒரே மாதிரி எடை போட்டாத. இங்கே அன்பின் பிடியில் சிறை பிடிக்கப்பட்ட பல நல்ல உள்ளங்கள் நிறைய பேர் இருக்காங்க. அன்புக்காகவும் பாசத்துக்காகவும் அனைத்தையும் தாங்கிக்கிட்டு தான் வாழ்க்கையவே தியாகம் செய்யக்கூடிய மனிதர்கள் பல பேர் இந்த பூமியில் இருக்கும்போது நீ பார்த்த ஒரு சில கெட்ட மனிதர்களை வச்சு எல்லாருமே இப்படிதான்ற முடிவுக்கு வந்துட வேணாம். தேவையில்லாமல் உன் நேரத்தையும் வாழ்க்கையும் வீணாக்க வேண்டாம். எந்த விஷயம் உனக்கு அர்த்தம் உள்ளதாக இருக்கோ, எந்த விஷயம் உனக்கு வாழ்க்கையை மாற்றுமோ, எந்த விஷயம் உனக்கு லட்சியத்தை நிறைவேற்றுறதுக்கு உதவிகரமாக இருக்குமோ அதைக்காக நீ 100% உன் நேரத்தையும் உன் வாழ்க்கையும் ஒதுக்க தயாராகு. வேலைகளை சரியாக செய்து நேரத்தை சரியாக செயல்படுத்தி நீ வாழ்க்கையில் முன்னேறணுங்கிறது தான் இந்த வராகி அம்மாவின் விருப்பம். உனக்காக அத்தனையும் சிறப்பாக செஞ்சு கொடுக்க இந்த வராகி அம்மா இருக்கும்போது நீ ஒருபோதும் கவலைப்படாத. உன் வாழ்க்கையில் எதை எப்போ உனக்கு எப்படி செஞ்சு கொடுக்கணும்னு எனக்கு நல்லா தெரியும். தேவையில்லாமல் உன்னை பற்றி புறம் பேசுபவர்களையும் உன் முதுகுக்கு பின்னால் உன்னை பற்றி பேசுகிறவங்களையும் நினச்சி வேதனைப்படாதே. அவங்களுக்கு வேலை இல்லாததால் அவங்க இப்படி தான் யாரையாவது ஏதாவது சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் உனக்கு நேரமே இல்லை. வேலை இல்லாதவனுக்கு 1000 புறம் பேச மனிதர்கள் கிடப்பாங்க. நேரம் இல்லாத உனக்கு எல்லா வேலைகளையும் நேரத்தை செஞ்சு விடு. சரியான விஷயங்களை நீ சிறப்பாக செஞ்சு வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்ந்துடணும் என்று சொல்லவே. சில நேரங்களில் அடுத்தவங்களுக்கு ஒரு கஷ்டமோ கவலையோ பிரச்சனையோ வரும்போது இதுவும் கடந்து போகும், தைரியமாக இரு, எல்லாம் சரியாயிரும்னு சுலபமாக சொல்ல முடியும். ஆனால் அவங்கவங்க வாழ்க்கையில் அதே இழப்புகளும் கஷ்டங்களும் வரும்போது கடப்பது அவ்வளவு சுலபமாக இருக்காது தானே. ஆனால் இந்த வராகியம்மா உனக்கு துணையாக இருக்கும்போது அத்தனை கஷ்டங்களையும் கடந்து போக தயாராகு. என் துணையோட உன் வாழ்க்கையில் உன்னால் எல்லா விஷயங்களிலும் வெற்றி பெற முடியும். மற்றவங்களுடைய புன்னகை நிறைந்த நல்ல நினைவுகளையும் நீ மகிழ்ச்சியாக சந்தோஷமாக சிரித்து வாழ்ந்த நினைவுகளையும் அன்பு நிறைந்த வார்த்தைகளையும் மட்டும் உன் மனசில் எப்போதும் நிழலாக வச்சுக்கோ. இந்த வராகியம்மா நானும் உன் கூட இருந்து உனக்கு நல்லதை செஞ்சு தரேன். எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லா வேலைகளிலும் உனக்கு எது சரின்னு தோணுதோ அதை மட்டும் செய்ய பழகு. அடுத்தவங்க அது சரி இது தப்புன்னு 1000 விஷயங்களை சொல்லுவாங்க. ஆனால் அவங்கவுங்களுக்குன்னு ஒரு கஷ்டமோ சோதனையோ வரும்போது அவங்க எல்லாத்தையும் மறந்துட்டு அவங்களுக்கு எது சரியோ எது சாதகமோ அதைத்தான் செய்வாங்க. அதனால் அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்கன்னு நீ எந்த விஷயத்தையும் அடுத்தவங்களுக்காக செய்ய வேண்டாம். அடுத்தவங்க மேலே கோபம் வரும்போதும் அடுத்தவங்க சொல்கிறது தப்புன்னு தெரியும் போதும் அதை நீயே அமைதியாக கையால் கற்றுக்கணும் என்று சொல்லமே.
உனக்கான சந்தோஷத்தையும் உன் வாழ்க்கைக்கான மகிழ்ச்சியையும் கொடுக்க இந்த வராகி அம்மா தயாராக காத்துக்கிட்டு இருக்கேன். கூடிய சீக்கிரமே உன் வாழ்க்கையில் இருக்கிற கஷ்ட நஷ்டங்களை எல்லாம் விலக்கி உனக்கு இனிப்பான நிகழ்வுகளை நீ சந்தோஷப்படும்படியாக நல்ல முறையில் நான் நடத்தி கொடுக்குறேன். வயசு ஆக ஆக உனக்குள்ள உணர்வுகள் அதிகமாகும். சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் பயம் வரும், சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் கவலை வரும். ஆனால் நீ அனைத்தையும் தாண்டி மனசை அமைதியாக வச்சுக்கணும். தேவையற்ற சிந்தனைகளும் பயமும் குழப்பமும் உன்னை ஆட்கொள்ளும் போதெல்லாம் மௌனம்தான் சிறந்ததுன்றதை புரிஞ்சுக்கோ. அனைவரையும் மகிழ்விக்கிறதை விட உன்னுடைய அமைதியை நீ பாதுகாப்பது முக்கியமானது. எல்லாரும் ஒன்றா இருக்கணும், எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும்னு இத்தனை வருஷம் நீ என்னென்னவோ செஞ்சுட்ட. இப்போ வயசு ஆகிக்கிட்டே இருக்கு. இனிமேலாவது உன் மனசை அமைதிப்படுத்திக்கிட்டு உன் வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ தயாராகு. இந்த வராகியம்மா உனக்கு துணையாக இருந்து என் அருளின் மூலமாக உன் வாழ்க்கையில் அழகான நல்ல விஷயங்களை நடத்தி கொடுக்குறேன். என் அருளுக்கு பாத்திரமாகுவதற்கு மிகச்சிறந்த வழினா நாங்கிறத நீ குறைச்சிக்கிறது தான். எப்போதும் எல்லாத்திலும் நானே இருக்காம எல்லாரும்னு நினைக்க பழகு. சுயநலத்தோட எதையும் சிந்தனை செய்யாம பொதுநலத்தோட எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்க பழகு. இந்த உலகத்தில் அடுத்தவங்களை குறை சொல்றதுக்கு முன்பாக நாம் சரியா இருக்கோமான்னு யோசிச்சுக்கோ என் செல்லமே. யாரையும் குறைவாக மதிப்பிட அளவுக்கு நம்ம நிறைவானவங்களா நல்லவங்களா இருக்கோமான்ற யோசனை உனக்குள்ள இருக்கட்டும். ஒருபோதும் அடுத்தவங்களை குறை சொல்லாதே. உன்னை குறை சொல்றதுக்காக 1000 பேர் முன்னாடி வரலாம். ஆனால் நீ ஒருபோதும் யார் மனசையும் கஷ்டப்படுத்தும் விதமாக எதையும் பேச வேண்டாம். உன்னையும் உன் குடும்பத்தையும் இந்த வராகி அம்மா தாங்கிட்டு இருக்கும்போது உனக்கு என்ன கவலை? கண்டிப்பா நீ எதிர்பார்த்த அத்தனையும் இந்த வராகி அம்மா உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்கிறேன். நீ தொலைத்த நிம்மதியையும் சந்தோஷத்தையும் உனக்கு கொடுத்து உன் வாழ்க்கையை அழகாக்கி உனக்கான மகிழ்ச்சியை நான் கொடுக்க போகிறேன். நீ என் மேலே வச்சிருக்க நம்பிக்கைக்கும் பிரார்த்தனைக்கும் பரிசாக இந்த வராகி அம்மா நானே உன் வாழ்க்கையை அழகுபடுத்துகிறேன் என் செல்லமே. எப்போதும் யாராவது உன்னை கீழே தள்ளி விட்டாலும் அந்த இடத்துலையே நின்று அழுகக்கூடாது. அவங்க முன்னால் நீ தைரியமாக இருந்து செயல்பட்டு அவர்களை கடந்து போக கற்றுக்கிட்டினா கூடிய சீக்கிரம் எல்லாரும் உன்னை மரியாதையோட கூப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. இந்த வராகி அம்மா உனக்கு பேரும் புகழும் பெருமையும் வந்து சேரும்படி உன் மதிப்பையும் மரியாதையும் உயர்த்தி காட்டுறேன். எப்போதுமே நேராக இருக்கக்கூடிய ஆணிகள் தான் அதிகம் அடி வாங்குவதைப் போல நேர்மையாக இருக்கிற உனக்கும் உன் வாழ்க்கையில் நிறைய அடிகள் விழும். ஆனால் எப்போதும் எல்லா சூழ்நிலைகளிலும் நேர்மையாகவே இருந்து வாழ்க்கையை சமாளித்து வாழ்ந்துடு என் செல்லமே. உன் வாழ்க்கையில் உன் கூட இருந்தவங்க, உன் கூட பேசினவங்க, உன் கூட பழகினவங்கன்னு அத்தனை பேருக்கும் நன்றி சொல்லு. ஏன்னா சில பேர் உனக்கு பாடத்தை கற்றுக் கொடுக்க வந்தவங்க, சில பேர் உனக்கு பாடமாகவே வந்தவங்க. இவங்களை பார்த்து இப்படி தான் வாழணுன்றதையும் நீ கற்றுக்கிட்ட. சில பேரை பார்த்து இப்படி இருக்கவே கூடாது, இப்படி வாழவே கூடாதுன்றதையும் நீ கற்றுக்கிட்டதானே. ஆக மொத்தத்தில் உன் கூட பேசினவங்களும் பழகினவங்களும் ஏதோ ஒரு பாடத்தை உனக்கு கற்றுக் கொடுத்துருக்கதால எப்போதும் எல்லாருக்கும் நன்றி சொல்ல பழகு. என்ன நடந்தாலும் வாழ்க்கையை சிரிச்சுக்கிட்டே வாழணும் என் செல்லமே. நீ சிரிச்சுக்கிட்டே இருக்கும்போது உன் வழிகள் கூட உன் வாழ்க்கையை விட்டு விலகி போகும். உன்னால் முடியாதுன்னு யார் என்ன சொன்னாலும் நான் ஜெயிச்சே காட்டுவேன்ற வைராகியத்தோட வாழ்க்கையில் வெற்றி பெற தயாராகு. பேசுறதுக்கு இந்த உலகத்தில் 1000 மொழிகள் இருக்கலாம். ஆனால் எல்லாராலும் புரிஞ்சிக்கக்கூடிய மௌனம் மட்டும்தான் வாழ்க்கையை அழகாக்கும். யாரையும் புண்படுத்தாம எல்லாரிடமும் நீ மௌனமாக அமைதியாக பொறுமையாக இருந்தீனா உன் வாழ்க்கை அழகாக இருக்கும். எப்போதுமே உன் வாழ்க்கையில் இதை செய்யணும், இதை செய்யக்கூடாது, இதை இவ்வளோதான் பேசணும், இதை இதுக்கு மேலே பேசக்கூடாது, இவங்கக்கிட்ட இந்த அளவுக்கு உரிமை எடுத்துக்கலாம், இவங்கக்கிட்ட நம்ம எந்த விதத்திலும் உரிமை எடுத்துக்க கூடாதுன்னு உன் வாழ்க்கைக்கு ஒரு எல்லையை அமைச்சுக்கோ. எல்லைக்குள் உன் வாழ்க்கையை அமைச்சிக்க கூடாது என் செல்லமே. ஒரு சின்ன வட்டத்தை போட்டு இதுக்குள்ளேயே நம்ம வாழ்க்கையை வாழணும்னு நினைக்காத. உலகம் மிகவும் பறந்து விரிந்தது. மாறிக்கிட்டே இருக்கிற சூழ்நிலைகளில் புதுசாக மாறிக்கிட்டே இருக்கிற விஷயங்கள் நிறைஞ்ச இந்த உலகத்தில் நீ தான் ஒவ்வொன்றையும் பார்த்து
இன்னும் இன்னும் உன் அறிவையும் திறமையையும் பெருக்கிக்கிட்டு வாழணும். வாழ்க்கையில எப்போதும் உனக்காக யாருமில்லை நினைக்காத. உன் வாழ்க்கையே உனக்காக தான் இருக்குன்னு நினைச்சு அதை சந்தோஷமா செம்மையா சிறப்பா வாழ பழகு. இந்த உலகத்துல அடுத்தவங்களை மாத்தணும் திருத்தணும் நினைச்சினா உனக்கு தோல்விதான் மிஞ்சும். ஆனா உன்னை மாத்திக்க நீ முயற்சி செஞ்சினா கண்டிப்பா உனக்கு வெற்றி கிடைக்கும். யாரு என்ன சொன்னாலும் எதை செஞ்சாலும் சகிச்சுக்கிட்டு வாழ்றவங்க கோழைகள் அல்ல. எதிர்த்து கேட்டா எதிரில் இருக்கிறவங்க மனசு உடைஞ்சு போயிடுவாங்களேன்னு நினைச்சுதான் பல பேர் அடுத்தவங்க கிட்ட எதையும் எதிர்த்து பேசாம அன்புக்கு கட்டுப்பட்டவர்களாக வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. உன் கூட இருக்கிற சில மனிதர்களும் நீ என்ன செஞ்சாலும் பொறுத்துக்கிட்டு பொறுமையா இருக்காங்களே நினைக்காத. அவங்க உன்னை பத்தி யோசிக்கிறாங்க. உன் மனசு நோகக்கூடாதுன்னு யோசிச்சு பல விஷயங்களை பேசாம இருக்காங்கன்றதை புரிஞ்சுக்கோ. கோபத்தை வெளிக்காட்டுவதை விட அன்பை காட்டி அழுகுவது மேலானது. எல்லார்கிட்டையும் அன்பாக இருக்க பழகு. பூட்டுக்கு சாவி தொலைஞ்சு போச்சுன்னா தொலைத்த சாவி அடிக்க மாட்டாங்க. அதை யார் தொலைச்சாங்களோ அவங்களையும் அடிக்க மாட்டாங்க. ஆனால் தான் கடமையை சரியாக செஞ்ச பூட்டுக்கு அடி விழுகும். பூட்டை அடித்து உடைப்பாங்க. அதே போலதான் வாழ்க்கையிலையும் நல்லதை செய்தவர்களும் நல்லதை சொன்னவர்களும் கண்டிப்பாக தண்டிக்கப்படுவார்கள். நீ நல்லதை சொன்னாலும் செஞ்சாலும் அதையும் தாண்டி தந்திரசாலியா புத்திசாலியா இருந்தீனா அடுத்தவங்க அடிக்கிற அடியிலிருந்து உன்னால தப்பிச்சுக்க முடியும். யாரிடமும் ஏமாந்து போகாம யாரிடமும் காயப்பட்டு புண்பட்டு மனசு நோகாம நீ ரொம்ப புத்திசாலியா விவேகமுள்ள பிள்ளையாக எந்த இடத்துல எப்படி நடக்கணும்னு கத்துக்கோ என் செல்லமே. முட்டாள் ஒரு முறை ஏமாந்து அடுத்த முறை பாடம் கத்துக்குவாங்க. ஆனா இரக்க குணம் உள்ளவங்க மட்டும் மறுபடியும் மறுபடியும் ஏமாறுவாங்க. ஆனா மறுபடியும் மறுபடியும் அவங்களையே நம்பி அவங்களுக்கு உதவி செய்வாங்க. நீ எப்போதும் அறிவால் மட்டுமே யோசிக்கிறாய். அன்பாலும் யோசி. அதே நேரத்துல புத்திசாலித்தனமாகவும் உன் செயல்களை செய்ய பழகு. நீ மனசு வச்சினா இந்த உலகத்தை ஒவ்வொரு நிமிஷமும் உன்னால ஜெயிக்க முடியும் என் செல்லமே.